வெல்கம் டு ராஜியின் நலபாகம். இன்னைக்கு உப்பு சீடை தாங்க பார்க்க போகிறோம். கிருஷ்ண ஜெயந்திக்கு இது உப்பு சீடை அது ஒரு பலகாரத்தில் இதுவும் ஒன்று. ஸ்நாக்ஸாகவும் நம்ம சாப்பிடலாம். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இப்போ நான் பச்சரிசி மாவு 2 கப் எடுத்திருக்கேன். 2 கப்போ 2 டம்ளரோ அதை மெஷர்மெண்ட்டாக எடுத்துக்கோங்க. இப்போ எடுத்த பச்சரிசி மாவை நல்லா கடாயில் போட்டு நல்லா சூடிற அளவு நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். மாவு நம்ம வறுக்கும்போது லேசாக காற்று மாதிரி வரணும், அதுதான் கரெக்டாக இருக்கும். அதை நல்லா வறுத்து எடுத்ததோட இப்போ 2 கப்பு பச்சரிசி மாவுக்கு 3/4 டம்ளர் நான் உடைச்ச கடலையை நல்லா பொடி பண்ணி அந்த மாவை சேர்த்துக்கிறேன். ரெண்டையும் நல்லா ஒன்றா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போது 2 மாவும் நல்லா ஆறட்டும். இப்போ பாருங்கள், நல்லா ஆறிடுச்சு. ரெண்டும் ஈக்குவலாக நல்லா நைஸாக இருக்குது. இருந்தாலும் ஜலிச்சு எடுத்துக்கலாம். இப்போ ஜலிச்சு செய்யும்போது தான் சீடை வெடிக்காமல் வரும். அந்த திப்பி திப்பியாக இருக்கும்போது மாவு இருந்துச்சுன்னா வெடிக்கும் சீடை வேகும்போது. அதுக்காக தான் ஜலிச்சு எடுத்துக்கிறோம். இப்போ ஜலிச்சு எடுத்ததையும் ரெண்டையும் ஒன்றா நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ இதில் 1லேருந்து 1.5 ஸ்பூன் உப்பு கரெக்டாக இருக்கும். அதையும் மாவோடு சேர்த்து கிளறி விட்டுருங்க. இப்போது 1/4 டீஸ்பூன் நான் சீரகம் சேர்க்குறேன். இது ஆப்ஷனல் தான், உங்களுக்கு வேண்டான்னா விட்டுருங்க. கருப்பு எள்ளு 1 ஸ்பூன், மணல் இல்லாமல் சுத்தமான கருப்பு எள்ளை சேர்த்துருங்க. அதையும் ஒன்றா கலந்து விட்டுறலாம். இப்போ தண்ணிக்கு பதிலாக நான் தேங்காய் பால் சேர்க்குறேன். இது சேர்க்கும் போது டேஸ்ட்டு ரொம்ப நல்லாயிருக்கும். வெண்ணெய்க்கு பதிலாக நான் நெய் எடுத்துக்கிறேன். இப்போ தேங்காய் பாலும் நெய் சேர்த்து செய்யும்போது சீடை உள்ள நல்ல சாஃப்டாக, மேலே கிறிஸ்பாக ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு அரை முடி தேங்காவை பால் எடுத்து வச்சுக்கோங்க, இதுக்கு கரெக்டாக இருக்கும். நீங்கள் தேங்காய் பால் சேர்த்துட்டு உங்களுக்கு எக்ஸஸாக தேவைப்பட்டால் தண்ணி கொஞ்சம் சேர்த்து மாவு நல்லா பிணைஞ்சிக்கோங்க. நம்ம சப்பாத்தி மாவு எப்படி பிணைவோமோ அதே மாதிரி நல்லா அழுத்தி கொடுத்து பிணைங்க. அப்போ தான் சீடை வெடிப்பு இல்லாமல் வரும். நல்லா இந்த மாதிரி சாஃப்டாக பிணைஞ்சு எடுத்துக்கலாம். இப்போது சின்ன சின்ன உருண்டைகளாக பிடிச்சிக்கலாம். ரொம்ப பெருசாக உருட்டாதீங்க, உள்ள மாவு வேகாது. அதனால் ரொம்ப சின்ன சின்னதாக இருந்தால் நல்ல கிறிஸ்பாகவும் இருக்கும், நல்லா வேகும், சீக்கிரமாகவும் வேகும். இந்த சைஸுக்கு நான் எடுத்திருக்கேன். இப்போது எல்லா மாவையும் உருட்டி எடுத்துக்கலாம். இப்போ நான் ஆல்ரெடி எண்ணெய் காய வச்சுட்டேன் அடுப்பில். இப்போ ஒரு உருண்டையை போட்டு பாருங்கள். இந்த மாதிரி எண்ணெய் கரெக்டாக இருந்துச்சுன்னா மெதுவாக அடுத்தடுத்த உருண்டைகளை ஒரு 10லேருந்து 20 உருண்டைகளை ஒவ்வொரு இதுக்கும் போட்டுடுங்க. கொஞ்சம் மெதுவாக ஸ்டவ் சிம்மிலே இருக்கட்டும், கிளறி கொடுத்துட்டே இருங்க. இந்த மாதிரி பொன்னிறமாக வரணும். இல்லை இன்னும் கொஞ்சம் செவக்க விட்டு எடுத்தாலும் எடுத்துக்கோங்க. இதுக்கு நான் இந்த மாதிரி கலருக்கு எடுத்திருக்கேன். இப்போது சீடை ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். வேறு ரெசிபியோட அடுத்த வீடியோவில் மீட் பண்ணுறேன். தேங்க்யூ.